Yes. So welcome to this channel, friends of Maths and Physics TN. So lecture number 34. Okay, lecture number 34. So நம்ம லாஸ்ட் 33 லெக்சர்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருங்க. அது லிங்க்கில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்துடுங்க. ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் நீங்கள் லைனாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட்டு ஒரு 3 வீடியோவாக Gauss Jordan மெத்தட் இதுதான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? Gauss Jordan மெத்தட் டு ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஃபார் த மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் சம் பார்த்தோம். ஓகேவா? செகண்ட் சம் அங்கே எழுதியிருக்கேன். அது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஒரு 3x3 மேட்ரிக்ஸு Gauss Jordan மெத்தட் படி எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் லாஸ்ட் 2 வீடியோஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நான் அங்கே தான் வந்து இதுக்காக அப்படி பண்ணுறாங்க ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் அந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் யூஸிங் Gauss Jordan மெத்தட். ஓகேவா? ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு தயவுசெய்து இங்கே வந்துடுங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோ நான் எல்லா சொல்லியிருப்பேன் எலாபரேட்டாக இதெல்லாம் என்னது அப்படின்னு. ஸோ இங்கே வந்துடுவோம். ஃபஸ்ட் ஸ்டெப் முதல்ல என்ன பண்ணணும்? A bar I3 எழுதுறோம். ஏன் I3 எழுதுறோம்? நம்மளுக்கு A வந்து 3x3 மேட்ரிக்ஸ் இங்கே. அப்போது முதல்ல A bar I3 எனக்கு A bar I3 என்ன வருவான்னு பாருங்கள். இவன் தான் A எனக்கு. அப்போது A bar I3 அப்போ என்ன பண்ணுங்கள்? கொடுத்துருக்க கொஸ்டினை ஏன்னு எடுத்துக்கிட்டு பார் I3 யார்? 100 010 001 கரெக்டா? சூப்பர். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது? மேக் A11 is equal to 1 by multiplying a suitable number. ஓகேவா? ஏற்கனவே 1 இருக்கான், நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாமா? போயிடலாம். பாருங்கள், ஏற்கனவே 1 தானே இருக்கான். A11 யார்? இவன் தான் A11. ஏற்கனவே 1 தான் இருக்கான். சப்போஸ் 2 இருந்தானா பண்ணணும் R1 ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணணும். 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? 1/2ஆல். ஏன்னா நம்ம போன வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். மேக் A21 is equal to 0 with A11. இவனை 0 ஆக்கு. எவனை வச்சு? 1 வச்சு. அந்த வச்சுன்ற பற்றியா ரொம்ப முக்கியம். அது இவனை 0 ஆக்கணும். இவனை வச்சு தான் 0 ஆகணும். இப்போ எவனை 0 ஆக போகிற? 2வை 0 ஆக போகிறேன். 2 எங்கே இருக்கான்? R2ல் இருக்கான். R2 is equal to R2. இங்கே 1 இருக்குது. அப்போ நீ 2 வர வைக்கணும். அப்போ 2 மல்டிப்ளை பண்ணு. அப்போ ரெண்டுமே 2 ஆகிடுவான். சப்ராக்ட் பண்ணணுமா ஆட் பண்ணணுமா? சப்ராக்ட் பண்ணணும். R2 minus 2R1 அப்படி பண்ண அப்படின்னா இவன் 0 போயிடுவான். ஓகேவா? அப்போது எனக்கு ஸ்டெப் 2 என்ன ஆகும் அப்படின்னா நீ ரோ 2 தான் மாற்றுற, ரோ 1 ரோ 3 மாற்றலை. அப்போ ரோ 1 ரோ 3 அப்படியே எழுது. ஓகேவா? இப்போ மாற்றுற. எப்படி மாற்றுற? R2 என்ன பண்ணுற? முதல்ல இந்த மேட்ரிக்ஸ்க்கு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் அந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இங்கே என்னெல்லாம் பண்ணுறியோ அங்கே அதுவும் பண்ணோம். ஓகேவா? சூப்பர். இப்போது என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம்? R2 is equal to R2 minus 2R1. இங்கே நம்மளுக்கு R2 யார்? 2 5 3. R1 யார்? 1 2 3. ஓகேவா? இவன் யார் ஆகிடுவானுக்கு? இப்போது 2 5 3 3 மல்டிப்ளை பண்ணால் 3 6 9. இப்போ 2 மைனஸ் 3 எவ்வளோ? 2R1 சாரி. அப்போ இவன் யார் ஆகிடுவான்? 2 4 6. இப்போ 2 மைனஸ் 2 எவ்வளோ? 0. 5 மைனஸ் 4 எவ்வளோ? 1. 3 மைனஸ் 6 எவ்வளோ? -3. சூப்பர். இப்போ இதே டிரான்ஸ்ஃபார்மேஷனை இந்த மேட்ரிக்ஸ்க்கு அப்ளை பண்ணு. இந்த மேட்ரிக்ஸ்க்கு எனக்கு R2 யார்? இந்த மேட்ரிக்ஸ்க்கு எனக்கு R2 பாரு. இந்த மேட்ரிக்ஸ் எனக்கு R2 யார்? 0 1 0 0 1 0 2 டைம்ஸ் R1 யார்? 1 0 0. அப்போது 0 1 0 இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் 2 0 0 ஆகிடுவான். 0 minus 2 -2 1 minus 0 1 0 minus 0 0. சூப்பர். அப்போது ஸ்டெப் 2 முடிஞ்சு போச்சு. பாரு, ஸ்டெப் 2 என்னது? மேக் A21 is equal to 0 with A11. 0 ஆக்கிட்டோம். சூப்பரா? சூப்பர். இப்போ ஸ்டெப் 3 என்னது? ஸ்டெப் 3 மேக் A31 is equal to 0. இவனை 0 ஆக்கு. A11 வச்சு நல்லா பாரு, 1 ஆகணும். அந்த காலம் மற்றவனெல்லாம் 0 ஆக்கணும். அதான் ஸ்டெப்பு. எப்படி 0 ஆக்கலாம்? நான் R3யை 0 ஆக்கணும். R3 R1 வச்சு ஆக்கணும். ரெண்டு பேருமே சேம் நம்பரு. சப்ராக்ட் பண்ணால் போதும். அப்போ R3 மைனஸ் R1 ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருவோம் பார். ஏன்னா அவ்வளோ பெரிய இவன் கிடையாது, இவன் பெரிய இவன் கிடையாது. 0 1 -3
1 0 0 minus 2 1 0. இப்போ R3 எப்படி மாற்ற போகிற? R3 minus R1, R3 minus R1, 1 minus 1 0, 0 minus 2 minus 2, 8 minus 3 5. அதே இங்கே அப்ளை பண்ணு. 0 minus 1 minus 1, 0 minus 0 0, 1 minus 0 1. 3 ஸ்டெப் முடிஞ்சிச்சா பாரு. இவன் முடிஞ்சிச்சு. சூப்பர். மேக் a22 is equal to 1 by multiplying a number. வேண்டிக்கோ வா. தேங்க்யூ. ஏற்கனவே 1 தான் இருக்கான். சப்போஸ் 1 இல்லைன்னா அந்த நம்பரால் மல்டிப்ளை 1 by சப்போஸ் இங்கே 3 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணுவேன்? நம்ம எக்ஸாம்பிள் சம்பளம் பார்த்தோம் 1 by 3 மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபுல்லாக. ஆனால் இங்கே ஏற்கனவே 1 இருக்கான். அப்போ என்ன பண்ண தேவையில்லை? ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஜாலி. ஓகே. ஸ்டெப் 4 ஓவர். இப்போ ஸ்டெப் 5 என்னது? மேக் இவனை 0 ஆக்கு. இவனை வச்சு எந்த நம்பரை 1 ஆக்கணுமோ முதல்ல அவனை வச்சு தான் ஆக்கணும். ஓகேவா? இப்போது இவன் எங்கே இருக்கான்? R3ல் இருக்கான். இவன் எங்கே இருக்கான்? R3ல் இருக்கான். எவனை வச்சு ஆக்கணும்? 1 வச்சு ஆக்கணும். அவன் எங்கே இருக்கான்? R2ல் இருக்கான். முதல்ல 2 பேருமே சேம் நம்பரா? இல்லை. இவனை 2 வர வைக்கணும். அப்போ நான் 2 வர வை. ஓகேவா? அப்போ இங்கே -2 ஆகிடும், இங்கே +2 ஆகிடும். ஆட் தான் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்? 0 ஆகும். ஓகேவா? -2 +2. இப்போது இவன் என்ன ஆவான் பாரு. இப்போது R3யை மாற்றணும். அப்போ R1ஐயும் R2வையும் கண்ணை மூடி எழுதவும். கண்ணை மூடி எப்படி சார் எழுதுறது? ஓகேவா? இப்போது R3 கண்டுபிடி. 2 மேட்ரிக்ஸ்க்கும் தனித்தனியாக R3 கண்டுபிடி. இப்போது இங்கே பாருங்கள். R3 என்னது? R3 + 2R2. R3 என்னது? 0 -2 5 + 2 times R2 0 1 -3. முதல்ல இந்த மேட்ரிக்ஸ்க்கு வர்றேன். ஓகேவா? இவன் என்ன ஆகிடுவான்? 0 -2 5. இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் 0 2 -6. 0 + 0 0, -2 + 2 0, 5 - 6 -1. ஓகேவா? அப்போ அதே டிரான்ஸ்ஃபார்மேஷனை இப்போ என்ன பண்ண? இந்த மேட்ரிக்ஸ்க்கு அப்ளை பண்ணு. இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரோ 3 யார்? -1 0 1. R2 இங்கே யார்? -2 1 0. இப்போது இவன் -1 0 1 அப்படியே இருப்பான். இங்கே 2 மல்டிப்ளை பண்ணு. -4 2 0, -1 -4 -5. 0 + 2 2, 0 + 2 2, 1 + 0 1. சூப்பர். ஓகேவா? சூப்பர். அப்போ இவனை முடிச்சிட்டோம். ஸ்டெப் 5 முடிச்சாச்சு. இப்போ மேக் a12 is equal to 0 with a22. இப்போ இவனை 0 ஆக்கு. இவன் எங்கே இருக்கான்? R1ல் இருக்கான். அப்போ R1 is equal to R1. எவனை வச்சு ஆக்கணும்? 1 வச்சு ஆக்கணும். அவன் எங்கே இருக்கான்? R2ல் இருக்கான். இங்கே 2 இருக்கான், இங்கே 1 இருக்கான். அப்போ இவன் 2 மல்டிப்ளை பண்ணு. அப்போ 2 பேருமே 2 ஆகிடுவான். சப்ராக்ட் பண்ணணுமா ஆட் பண்ணணுமா? சப்ராக்ட் பண்ணணும். இப்போ R1 is equal to R1 - 2R2. இப்போ R1 தான் மாத்திர. அப்போ R2வையோ R3ஐயோ கண்ணை மூடி எழுதவும். 0 1 -3, 0 0 -1, -2 1 0, -5 2 1. இப்போ நீ R3யை மட்டும் R1 மட்டும் கண்டுபிடி. இப்போ R1 என்ன ஆகுது? இங்கே R1 - 2R2 மாறுது. ஓகேவா? பண்ணுவோமா? பாருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டெப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன பண்ணிடுறேன்? நான் இதை அழிச்சிட்றேன். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டெப் 6 பண்ணிகிட்ருக்கோம். அழிச்சிட்றேன். ஓகே. இப்போது இவன் என்ன ஆறான்? இப்போது R1 என்ன வரான்? R1 - 2R2. அவன் தானே எனக்கு ஆப்ரேஷனு. R1 - 2R2. R1 என்ன ஆறான்? R1 - 2R2. இங்கே எனக்கு R1 யார்? 1 2 3, 1 2 3, 2 times R2 யார்? 0 1 -3, 0 1 -3. இவன் யார் ஆவான்? 1 2 3 அப்படியே இருக்கட்டும். இங்கே 2 மல்டிப்ளை பண்ணு. 2 2 -6. நல்லா பாரு. 2 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுறான். -2 மல்டிப்ளை பண்ணல. ஓகேவா? 2 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 2 -6. இப்போ 1 - 0 எவ்வளோ? 1. ஓகேவா? 1 - 0 1. 2 - 2 0. 3
3 minus of minus 6 அப்போ 3 plus 6 9 ஆகிடுவான். சார் பெரிய பெரிய நம்பர்லாம் வருது பாரு. R1 அது R1 minus 2 times R2 அப்போ 0 1 minus 3 சூப்பர் கரெக்ட். ஓகேவா 3 plus 6 9. இப்போ அதே டிரான்ஸ்ஃபார்மேஷனை இங்கே அப்ளை பண்ண. இங்கே நம்மளுக்கு R1 யார்? இங்கே நம்மளுக்கு R1 யார்? 1 0 0 1 0 0. R2 யார்? இங்கே நம்மளுக்கு -2 1 0. அதானே இங்கே பாரு R1 யாருப்பா? 1 0 0 -2 1 0. இப்போது இவனை அப்படியே வச்சு இங்கே 2 மல்டிப்ளை பண்ண -4 2 0. இவன் யார் ஆகிடுவான்? 1 + 4 1 minus of -4 அப்போ 1 + 4 5 ஆகிடுவான். 0 - 2 -2 ஆகிடுவான். 0 - 0 0 ஆகிடுவான். 6 ஸ்டெப்பு ஓவர் சார். 6 ஸ்டெப்பும் நான் பட்டு முடிக்கிறேன் சார். நானே போட்டுருவேன் சார். நீங்கள் போகணுன்னு அவசியமே இல்லை சார். கரெக்டா? ஓகே. இப்போது ஸ்டெப் 7 என்னது? மேக் A33 = 1 by multiplying a suitable number. ஓகேவா? மேக் ஏ அப்படின்னா இவட 1 ஆகணும். ஏற்கனவே யார் இருக்கான்? -1 இருக்கான். அப்போ நான் எப்படி 1 ஆக்கலாம்? -1 எப்படி 1 ஆக்கலாம்? -1 எப்படி 1 ஆக்கலாம்? எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்? -1 1 ஆக்கணும்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ண வேண்டும்? திருப்பம் -1 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தானே +1 ஆவான். அப்போது பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் தூக்கி மேலே எழுதிக்கிறேன். இவன் தான் ஸ்டெப் 6 மேட்ரிக்ஸ், எனக்கு இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸு. இவனை வச்சு தான் நம்ம ஸ்டெப் 7 ஸ்டெப் 8 ஸ்டெப் 9 பண்ணணும். இதெல்லாம் சார் இது டில்ட் மாதிரி போடுறீங்க, என்ன மீனிங்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே போன வீடியோவில். பழைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டெப் 7 ஸ்டெப் 8 ஸ்டெப் 9 இந்த மேட்ரிக்ஸை வச்சு பண்ணணும். இப்போ நான் பண்ணுவோமா? பாருங்க, இப்போது நான் இவனை ஒன் ஆகணும். அதானே மேக் A33 = 1 by multiplying a suitable number. அப்புறம் என்ன பண்ணணும்? R3 என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா -1 மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த நம்பரை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் சார். ஒன்றத்தை மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ரோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம -ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது என்ன ஆகும்? இதெல்லாம் அப்படியே போடு. ரோ 1 ரோ 2 நம்ம கை வைக்கலை. இப்போ R1 R3 என்ன பண்ணுறேன்? நான் -ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகும்? 0 0 + 1. இவன் அப்படியே மாறிடுவான். கரெக்டாக? -5 + 5 ஆகிடுவான். 2 1 -2 -1 ஆகிடுவான். சூப்பர். இப்போ லாஸ்ட்டு 2 ஸ்டெப்பு தான் சார். மேக் இவனை 0 ஆகணும் சார். இவனை வச்சு இவன் எங்கே இருக்கான்? R2ல் இருக்கான். ஓகேவா? இவனை வச்சு ஆகணும். R3 வச்சு ஆகணும். அவன் 1 வச்சு ஆகணும். 1 எங்கே இருக்கான்? R3ல் இருக்கான். இங்கே 3 வர ஆகணும். ஓகேவா? அப்போ தான் 2 சேம் நம்பர் ஆகும். இப்போ ஏற்கனவே இங்கே -3 இங்கே +3 ஆகிடும். ஏற்கனவே மைனஸ் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணால் போதும்? ப்ளஸ் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ இவன் என்ன ஆகிடுவான் பாரு. இப்போது 1 0 9 இவன் அப்படியே போட்டுடலாம். 0 0 1 5 -2 0. R2 தானே பண்ணுறோம். இப்போ இவனை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? தனித்தனியாக கண்டுபிடிப்போம். இப்போ R2 = R2 + 3 R3. இங்கே நம்மளுக்கு R2 யார்? இந்த இதுக்கு 0 1 -3 + 3 டைம்ஸ் R3 யார்? 0 0 1. இப்போ இவன் ஆகிடுவான் 0 1 -3. இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் 0 0 3 ஆகிடுவானா? இப்போ வேறு 0 + 0 0 1 + 0 1 -3 + 3 0. சூப்பர். இப்போ அதே ஆப்ரேஷனை இந்த மேட்ரிக்ஸ்க்கும் அப்ளை பண்ணு. இந்த மேட்ரிக்ஸ்க்கு R2 யார்? -2 1 0. இந்த மேட்ரிக்ஸ்க்கு R3 யார்? 5 -2 -1 5 -2 -1. இப்போ இவன் ஆகிடுவான் -2 1 0 -2 1 0 ப்ளஸ் 15 -6 -3 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கான் உள்ள. இப்போ -2 + 15 எவ்வளோ? 13. 1 -6 -5 0 -3 -3. கரெக்டா?
லாஸ்ட் ஸ்டெப்பு சார், முடிக்க போகிறேன் சார், அவ்வளோதான் சார். லாஸ்ட் ஸ்டெப்பு என்னது சார்? இவனை 0 ஆக்கணும் சார். இவனை 0 ஆக்கணும். இவன் எங்கே இருக்கான்? R1ல் இருக்கான். ஓகேவா? எவனை வச்சு ஆக்கணும்? R3 வச்சு ஆக்கணும். ஏன் இவன் இங்கே 1 எங்கே இருக்கான்? R3ல் இருக்கான். இவனை 9 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் 2 பேர் சேம் நம்பர் ஆகும். அப்புறம் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? R1 இஸ் ஈக்குவல் டு R1 மைனஸ் 9R3. ஓகேவா? பண்ணுவோமா? இப்போ முதல்ல பாருங்கள், இவனை கண்ணை மூடிட்டு நம்ம ஐடி மேட்ரிக்ஸை போட்டுடலாம். ஏன்னா இவன் நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன ஆகிடுவான்? 0 ஆகிடுவான். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? இவன் நம்ம என்ன பண்ணுவோம்? பாருங்க, R1 இங்கே கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம வரும் ஐடி மேட்ரிக்ஸ் தான் வருவோம் 9 ஸ்டெப்பில். இப்போ இங்கே பாருங்களேன், இவனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இங்கே நம்மளுக்கு R1 யார்? 5 - 2 0 9 டைம்ஸ் R3 யார்? 5 - 2 -1. இவன் யார் ஆகிடுவான்? இவன் அப்படியே இருப்பான். இங்கே 9 மல்டிப்ளை பண்ணால் 45 - 18 - 9 5 - 45 5 - 45 எவ்வளோ? 5 - 45. அப்போ யார் வருவா? -40 வருவான். 5 - 45 -2 -18 கரெக்டாக? -2 -18 பாருங்க, இவன் -2 இங்கே -18 நல்ல சப்ராக்ஷன் இருக்குது. அப்போ -2 + 18. இப்போ -2 + 18 யார்? 16. ஓகேவா? இங்கே யார் ஆவா? 0 -9. அப்போ 0 + 9 0 + 9 யார்? 9. அவ்வளோ தான் சார். இப்போ இவன் ஐடி மேட்ரிக்ஸை மாற்றிட்டேன்னா என்ன சொல்கிறாரு காஸ் ஜோர்டன் என்ன சொல்கிறாரு? இவன் ஐடி மேட்ரிக்ஸாக மாற்றிட்டீங்களா? சூப்பரு. இவன் ஐடி மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்கு என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் அப்ளை பண்ணிங்களோ அந்த இந்த மேட்ரிக்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்களா? சூப்பர். அப்போ இவன் தானே இன்வர்ஸ் எனக்கு. ஓகேவா? இவன் தான் எனக்கு இன்வர்ஸு. அப்போது எனக்கு இன்வர்ஸ் யார்? இந்த சம்முக்கு எழுதி பார்க்கலாம் எடுத்து. therefore A inverse is equal to -40 16 9 13 -5 -3 5 -2 5 -2 -1. சூப்பர். ஈஸியாக இருக்குது சார். 9 ஸ்டெப்பு தான் சார். ஓகேவா? மொத்தமே 4 சம் தான் சார் இருக்குது புக்லேயே. நான் போட நான் 4 வாட்டி போட்டு பார்த்தேன் அப்படின்னா 5 நிமிஷம் முடிச்சிடுவேன் சார் எக்ஸாமில். ஓகே, நம்ம வந்து இப்போ நான் எப்படி வெரிஃபை பண்ணுவேன் நீ போடுறது கரெக்டாக அப்படின்னு? அப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் இருக்காங்கல்ல ஏ, நீ கண்டுபிடிச்சிருக்கல ஏ இன்வர்ஸ், எடுத்து மல்டிப்ளை பண்ணு. ஏவையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணு. நான் உனக்கு போன வீடியோ சொல்லியிருக்கேன் நான் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு. ஏவையும் ஏ இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணனா உனக்கு ஐடி மேட்ரிக்ஸ் வரும் 1 0 0 0 1 0 0 0 1 அப்படி வந்துச்சு அப்படின்னா நீ போடுறது கரெக்டு. வரல ஐடி மேட்ரிக்ஸில் 1 0 0 0 1 0 ஒரு 9 பொசிஷனில் ஒரு 8 பொசிஷன் கரெக்டாக இருக்குது சார். ஒரு பொசிஷன் மட்டும் நம்பர் தப்பாக இருக்குது சார். அப்படின்னா அந்த பொசிஷன் மட்டும் நீ எங்கே தப்பு இருக்குன்னு பாரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம வந்து 1.2 முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம 1.3 போய்டுவோம். ஓகேவா? சொல்யூஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.3 அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் எதுக்காக படிக்கணும் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ, குட் பை.